வணக்கம் நண்பா, நான் உங்க குரு. வெல்கம் பேக் டு ஜிசிஜி ஐஏஎஸ் அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஜேடிஓக்கும் அண்டு ஏஐக்கும் ஏஐ எக்ஸாம் 2024க்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2024க்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து என்னன்னா, நம்ம கிளாஸ் 1ல் வந்து பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோன்னு போட்டிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கிளாஸ் யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை தயவுசெய்து பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே வந்து என்னன்னா, இதில் வந்து என்னன்னா, நம்ம யூனிட் 1ல் வந்து இதை வந்து 1.1:2, அதாவது 1.2 அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அதில் வந்து போன பார்ட் 1 பார்ட் 2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1. சரியா? அதில் என்னெல்லாம் பார்த்தோம், டெரிவேஷன் பார்த்தோம், நம்ம ஒவ்வொரு டெஃபினிஷனு, யங்ஸ் மாடலர்ஸ்னா என்னது, பல்க் மாடலர்ஸ்னா என்னது, அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, இதை மாதிரி எல்லாமே பார்த்துரும். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரே வீடியோவில் நம்ம இதை கவர் பண்ணிடலாம். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு கான்செப்ட் உண்டு. என்னன்னா, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. அதாவது சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் மூமெண்ட் ஈக்குவல் டு 0. இந்த மூணு ஈக்குவேஷனையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மூணுமே என்னது, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த மூணு ஈக்குவேஷனையும் பயன்படுத்தி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து என்னன்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ஈக்குவேஷனை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஈக்குவேஷன் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்னதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். அப்போ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, இந்த ஆரணத்தை பத்தி நல்ல டீப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஆறும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆறுக்குள்ள டெஃபினிஷனையும் நம்ம இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி வந்துடுறேன். இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க படிக்க வேண்டியது என்ன, கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் சைடு ஃபிக்ஸட் அண்ட் அதர் சைடு இஸ் ஃப்ரீ. அதாவது நம்ம உங்க பாடியை எப்படி வச்சுக்கோங்க, ஏதாவது உங்க உடம்புல இருந்து இந்த கை வந்து இது கூட ஃபிக்ஸடா இருக்கு, இது வந்து ஃப்ரீயா இருக்கு. ஓகே, ஒன் சைடு ஃபிக்ஸட் அதர் சைடு ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேண்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு சைடு சப்போர்ட் இருக்கும், ஆனா ரெண்டு சைடு ஃபிக்ஸடு கிடையாது. இதுல வந்து இதை வந்து என்ன சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹிஞ்சுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஞ்சுடு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சப்போர்ட் வந்து ஹிஞ்சுடு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இதுல நம்மளுக்கு ஹிஞ்சுடும் வரும், ஆர் ரோலரும் வரும். ஓகே, ஹிஞ்சுடு சப்போர்ட் வரும், இல்லைன்னா ரோலர் வரும். ரோலர் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி போட்டு கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து என்னன்னா மூவ் ஆகும், அதாவது அது மூவ் ஆகும். நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஃபிக்ஸட் பீம். ஃபிக்ஸட் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சைடுமே என்னது இருக்கும்னா, பீம் வந்து என்னது ஃபிக்ஸடா இருக்கும். அதாவது அந்த இடையில உள்ள கான்செப்ட் வந்து ரெண்டு சைடு ஃபிக்ஸடா இருக்கும். இது வந்து ஓவர் ஹேங்கிங். ஓவர் ஹேங்கிங்னா சப்போர்ட்ல இருந்து வெளியில தள்ளி இருந்தனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் ஹேங்கிங் சொல்லுவாங்க. கேண்டிலிவர்ல வந்து ஒரு சப்போர்ட்ல இருந்து நீண்டு ஃப்ரீயா மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து கேண்டிலிவர். ஓவர் ஹேங்கிங்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஃபிக்ஸடா இருக்கும். கேண்டிலிவர்ல ஃபிக்ஸடா இருக்கும். இங்க வந்து எனி சப்போர்ட்டட், பட் என்னது ஓவர் ஹேங்கிங். இன்னொரு டயக்ராம் நான் வரைய பாருங்க. இப்படியும் இருக்கலாம், இப்படி வந்து இங்க ஒரு சப்போர்ட் வந்து இப்படி இருந்தா அது ஓவர் ஹேங்கிங் தான். நல்லா புரிஞ்சுதா? இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகே, இது ஓவர் ஹேங்கிங். கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேல வந்து சப்போர்ட்டுகள் வந்து கரெக்டா ப்ராப்பரா முடிஞ்சு அப்படின்னு சொன்னா அதை கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு சைடு ஃபிக்ஸட் அதர் சைடு சப்போர்ட் இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னா கேண்டிலிவர் சிம்பிளி பீம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ராப்டு பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் வந்து என்னன்னா இந்த ஆறு பீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே, இப்போ இதுல என்னன்னா நம்ம வந்து இதுல வந்து உள்ள விஷயங்கள் பார்த்துரும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரியா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து டிஓஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து அவங்க அடிக்கடி கேட்பாங்க. கொஸ்டின்ல வந்து என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்பாங்க. இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பீம் இருக்கு, அதாவது இந்த இடம் இருக்கு, ஒரு நம்ம எடுத்துக்காட்டு வச்சுவிடுவோமே,
இப்போ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த சப்போர்ட் நம்ம சப்போர்ட்டை பொறுத்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மாறும். இந்த இருக்கு பாருங்க, இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுதா? இப்படி ஒரு சப்போர்ட் இருக்கு. இது வந்து என்னன்னா நாட் மூவபிள். ஓகே, இது நாட் மூவபிள் ஹிஞ்ச்டு சப்போர்ட். கரெக்டா? இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும்போது இங்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரும், அதாவது ரியாக்ஷன் ஹரிசாண்டல், சாரி இது வெர்டிகல், இங்க ஹரிசாண்டல் வரும். இங்க மூமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். மூமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்போ மூமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது அப்படின்னா DOF, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 1. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்க எது ஜீரோவா வருதோ அதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சரியா? எது ஜீரோவா வருதோ அதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஃபிக்ஸடு சப்போர்ட்டுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த இப்போ நம்ம இந்த ஃபிக்ஸட் பீம் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இதுல மூமெண்ட் வரும், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரும், வெர்டிகல் ஃபோர்ஸ் வரும், பியும் வரும், ஹரிசாண்டலும் வரும். அப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து என்னது 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருது. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னது வரும்? 0 அப்படின்னு சொல்லியது கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா? அப்போ இதே மாதிரி இங்க அடுத்த சப்போர்ட் பாருங்க, ரோலர் சப்போர்ட். ஃபிக்ஸடு சப்போர்ட்டா இருந்தா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 0. இது நம்ம சாதா சப்போர்ட்ல வந்து நாட் மூவ் ஆகல அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு என்னது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 1. இங்க வந்து ரோலர்ல வந்து வெர்டிகல் வரும், ரியாக்ஷன் வெர்டிகல் வரும், ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, மூமெண்ட் ஈக்குவல் டு 0. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 வரும். இங்க 0, இங்க 0, இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம எடுப்போம். இதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அப்படி அனாலிசிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தது இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா 1, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா 1, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் கேட்டா இங்க ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்கு, இங்க ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் 2. அப்ப இங்க வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் வந்து என்னது? 3 வரும் ஃபிக்ஸட் பீமுக்கு. இங்க ரோலராக இருந்தா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் 1. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதோடி உங்களுக்கு கிட்டத்தட்ட பேசிக் கான்செப்ட் எல்லாம் இதுல முடிஞ்சு. ஓகே, இனி அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் வந்துடும். இதுதான், இது ரொம்ப முக்கியம். நல்ல தயவுசெய்து கிளாஸை நல்லா கவனிங்க. ஓகே, ஓகே. அடுத்தது வந்து என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ். அடுத்த ஷியர் ஃபோர்ஸ்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம நார்மலா எப்படி டினோட் பண்ணுவோம்னா SF அப்படின்னு சொல்லுவோம், ஷியர் ஃபோர்ஸ். அப்ப அந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பீம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வரைவோம். இப்போ ஒரு கேண்டிலிவர் பீம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பீம் இருக்கு, இதுல வந்து இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு லோடு கொடுக்குறாங்க, 10 கிலோ நியூட்டன் ஒரு லோடு, இங்க வந்து ஒரு 15 கிலோ நியூட்டன் ஒரு லோடு. ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி லோட மட்டும் கால்குலேட் பண்ண, அதாவது ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. இப்போ இது ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னா 10 கிலோ நியூட்டனும் வரும், பிளஸ் 15 கிலோ நியூட்டனும் வரும். அப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஷியர் ஃபோர்ஸ் ஒன்லி ஃபார் லோடு, ஷியர் ஃபோர்ஸ் ஒன்லி ஃபார் லோடு. அதாவது டெரிவேஷனா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, algebraic sum of all transfer load either left or right, எடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து என்ன ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இது பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து ஒரு 1 மீட்டர் இருக்கு, இங்க 2 மீட்டர் இருக்கு. பெண்டிங் மூமெண்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்லி டிரான்ஸ்ஃபர் லோடு கிடையாது, ஒன்லி டிரான்ஸ்ஃபர் ஃபார் லோட் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, லோட் இன்டு டிஸ்டன்ஸ். அதாவது பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபர் ஃபோர்ஸ் எதர் லெஃப்ட். அதாவது இங்க வந்து மூமெண்ட், அதாவது இது லோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது
பெண்டிங் மூமெண்ட். இந்த பெண்டிங் மூமெண்ட் பிஎம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு லோடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்ல போடுமா, இங்க ஒரு லோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஒரு லோடு, இது எல்னு வச்சுக்கோங்க, இது டபிள்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா டபிள்யூ இன்டு எல். அதாவது இங்க வந்து லோடு இன்டு டிஸ்டன்ஸ். அதாவது இது என்னன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா லோட குறிக்கும். ஃபோர்ஸ்னா லோடு, இது எல்லாத்துக்கும் தெரியும். மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது லோட குறிக்கும், மூமெண்ட் அப்படின்னு சொல்றது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸை குறிக்கும். அதாவது இந்த லோடு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கிறது மூமெண்ட். இதை வச்சு தான் நம்மளுக்கு என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும். பெண்டிங் மூமெண்ட்ல நிறைய ஃபார்முலாஸ் உண்டு. நான் அது வந்து ஒவ்வொன்றா நான் சொல்லி தரேன், எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். அந்த ஃபார்முலாஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தது இந்த ஷியர் ஃபோர்ஸை வந்து இப்போ நான் ஒரு இது நம்ம எக்ஸாம் எழுதுவோம், ஷியர் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள். இதுல இப்ப எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு லோடு இப்படி ஆக்ட் ஆகுது. நம்ம இங்க இப்போ இது வந்து ரியாக்ஷன் வச்சுடாம இது ஆர்ஏ, இது ஆர்பி. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்ஏ இது ஆர்பி, இது வந்து நம்மளுக்கு டபிள்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இப்போ நீங்க ஆர்ஏக்கு எடுக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆர்ஏக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அப்பர்ல போகுதுல்ல, இந்த அப்பர்ல போறதா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் வந்து, அதாவது லெஃப்ட்ல எப்படி சொல்லலாம், ஆமா லெஃப்டும் அப்பரும் பாசிட்டிவ், ரைட்டும் டவுன்வர்டும் நெகட்டிவ். ஓகே, அதாவது என்னன்னா இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நீங்க இந்த ஏல எடுக்கீங்க, லெஃப்ட்ல இருந்து எடுக்கிறீங்க. ஓகே, லெஃப்ட்ல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதை அதாவது என்னன்னா நீங்க இங்க இருந்து எடுக்கீங்களா, இதை வந்து என்ன போகுது, அப்பர்ல போகுது. அப்போ ஆர்பி வந்து என்னது உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. அப்பர்னா என்னது பாசிட்டிவ், மைனஸ். இது டவுன்வர்ட்ல இருக்குன்னா என்ன வந்துடும், மைனஸ், மைனஸ் டபிள்யூ. அதாவது இதுல என்ன கான்செப்ட், நீங்க மேல உள்ளதை அப்பர்னு பாசிட்டிவ் எடுத்தா கீழே உள்ளதா நெகட்டிவ்னு எடுக்கணும், மேல உள்ளதை நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா கீழே உள்ளதா பாசிட்டிவ் எடுக்கணும். அதாவது ஆப்போசிட் சைன்ல தான் இந்த என்னன்னா. ஏன்னா இது எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ரியாக்ஷன். அதாவது ஒரு ஆள் வந்து உங்களை தள்ளுறாங்க. ஓகே, தள்ளும் போது நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவன் ஒரு இது தள்ளுறான், நீங்களும் தள்ளுறீங்க. இப்போ அவன் ஒரு 10 கிலோவுக்கு தள்ளுறான், நீங்களும் 10 கிலோவுக்கு தள்ளுறீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே என்ன ஆக மாட்டீங்க, நகர மாட்டீங்க. ஏன்னா உங்க ஃபோர்ஸும் அவன் ஃபோர்ஸும் ஈக்குவலா நிற்கும். புரியுதா? அவன் வந்து உங்களை அதிகமா தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லும்போது உங்களால அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாம நீங்க ரிட்டர்ன் வந்துருங்க. அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன். அதுதான் இந்த ரியாக்ஷன். அப்ப இந்த ரியாக்ஷன் எவ்வளவு தாங்கணும், அதாவது நம்ம மேல லோடு, இப்ப நம்ம ஒரு வீடு தான் கட்டுறோம் அப்படின்னா மேல வந்து லோடு அப்ளை பண்ணும்போது எவ்வளவு லோடு நம்ம அப்ளை பண்றோமோ அது வந்து இங்க லோடு கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். பிளஸ் என்ன, இவ்வளவு தாங்கினாதான் மேல உள்ள லோடு. நீங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஃபெயிலியர் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகுதுக்கான வாய்ப்பு. இதான் வந்து என்ன ஷியர் ஃபோர்ஸ்ல வரக்கூடியது. ஓகே, பெண்டிங் மூமெண்ட். ஓகே, பெண்டிங் மூமெண்ட்ல வந்து ஹாகிங், சாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாகிங், சாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா ஹாகிங் வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, சாகிங் வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எடுக்கக்கூடியதை பொறுத்து. அதாவது நீங்க அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட்லயே எடுத்துங்கன்னா, இப்போ ஒரு டயக்ராம் வருது, இப்போ இதுல ஒரு டயக்ராம் வருது அப்படின்னா, இப்படி வருது அப்படின்னா இது கீழே இருக்குல்ல, கீழே உள்ளதை என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லலாம், மேல உள்ளதை பாசிட்டிவ்னு சொல்லலாம். எது வேணாலும் நீங்க சொல்லலாம், ஆனால் ஆப்போசிட் சைனாக இருக்கணும். அவ்வளவுதான் என்னன்னா பெண்டிங் மூமெண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, அடுத்தது ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதி போடுறேன். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், நல்ல குழப்பக்கூடியதாகும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா புரியணும். டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் உண்டு. அந்த கான்செப்ட்ல தான் இந்த ரிலேஷன் வருது. அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்னது, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். இந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஈக்குவேஷன் நான் எழுதி போடுறேன், நீங்க தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
ஓகே, இப்போ என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல நமக்கு 3 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? முதல்ல ஒரு லோடு, அடுத்தது ஃபோர்ஸ், அடுத்தது மூமெண்ட். ஓகே, முதல் லோடு, ஃபோர்ஸ், மூமெண்ட். இப்போ லோடு அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு டபிள்யூன்னு ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது லோடு. அந்த லோடு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எவ்வளவு லோடு, இப்போ ஒரு 10 லோடு இருக்கு அப்படின்னா அந்த 10 லோடையும் ஆட் பண்ணி வர்றது, அந்த மாதிரி வர்றது ஷியர் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவது அந்த லோடு இன்டு டிஸ்டன்ஸ் வரக்கூடியது மூமெண்ட். ஓகே, இப்போ மொத்தத்தில் இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து என்னன்னா லோடை பொறுத்து தான் இந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, இங்க வந்து என்னன்னா இது டிஃபரன்சியேஷன், இது இன்டகிரேஷன். ஓகே, டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன். இங்க லோடு அப்படின்னா இந்த டிஃபரண்ட்னு பார்த்தாலே நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது குறையும். ஞாபகம் வச்சணும். அதாவது உங்களுக்கும் இன்னொருத்தனுக்கு டிஃபரெண்ட் பார்க்கும்போது உங்க எண்ணங்கள் என்ன ஆகுது அப்படின்னா குறையும். உங்களால முடியும் நீங்க நினைப்பீங்க, அவனை கம்பேர் பண்ணாம என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது உங்களால முடியாம போறதுக்கான வாய்ப்புகள். அப்போ மொத்தத்துல என்னது, உங்களை வந்து டிஃபரெண்ட் பண்ணுனா நீங்க குறைவீங்க அப்படின்னு ஞாபகம். அப்ப இது வந்து என்னன்னா டி அப்படின்னு சொல்லக்கூடியது குறைவு அப்படின்னு ஞாபகம். டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, குறைவு அப்படின்னு சொல்லி ஞாபகம். நான் சொல்றேன் ஒரு ஐடியா. இந்த 2 அணம் போட்டுக்காம பாருங்க, எஸ் சக்சஸ் அப்படின்னு ஞாபகம். எஸ் இது வந்து நம்ம இன்டகிரேஷன் அப்படின்னு. அப்போ இந்த எஸ் ஞாபகம், இன்டகிரேஷனை நீங்க எஸ் ஞாபகம். எஸ்னா சக்சஸ். அப்ப அது வந்து என்னன்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க இங்க பாருங்க, நம்ம கான்செப்ட் எப்படி புரியும் பாருங்க. இப்போ நீங்க லோடு இருக்கு கரெக்டா, டிஃபரன்சியேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா குறையும். அப்ப நீங்க ஃபோர்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணா உங்களுக்கு லோடு கிடைக்கும், மூமெண்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணா ஃபோர்ஸ் கிடைக்கும். முடிஞ்சு போச்சா கான்செப்ட்? ஃபோர்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணா லோடு கிடைக்கும், மூமெண்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணா ஃபோர்ஸ் கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. இதே இது இன்டகிரேஷனுக்கு வாங்க. இன்டகிரேஷன் அப்படின்னா என்னது, பெருசுன்னு அர்த்தம். அப்போ என்னது, நீங்க லோட இன்டகிரேஷன் பண்ணுனா ஃபோர்ஸ் கிடைக்கும், ஃபோர்ஸை இன்டகிரேஷன் பண்ணுனா மூமெண்ட் கிடைக்கும். இந்த லோட 2 தடவை இன்டகிரேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது, மூமெண்ட் கிடைக்குது. இவ்வளவுதான் என்னது கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். என்னன்னா டி அப்படின்னு சொன்னா டிஃபரன்சியேஷன், அதுல வந்து நீங்க குறைவு ஞாபகம். அப்போ பெருசுல இருந்து என்ன ஆகுது, பெருசு சின்னதா மாறுது. புரியுதா உங்களுக்கு? என்ன குறைவு நான் ஏதாச்சும் சொல்றேன் அப்படின்னா பெருசு சின்னதா மாறுது, பெருசு சின்னதா மாறுது. இன்டகிரேஷன் எஸ் அப்படின்னு சொல்லும்போது நீ சின்னதா இருந்தாலும் பெருசாக மாறுவாய். அதுதான் இந்த கான்செப்ட். புரியுதா? இதுதான் அந்த என்னன்னா இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து இன்னொரு கான்செப்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். dm by dx, அதாவது மூமெண்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்துன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்சியேஷன் 0 வந்து அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்சிமம் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, அதாவது என்னன்னா இந்த டி, அதாவது டிஃபரன்சியேஷன், அதாவது மூமெண்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 அப்படின்னு வந்து அங்கதான் என்னதுன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, இதுல எந்த டவுட் இருக்காது நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது இந்த டேபிளர் காலம் ரொம்ப முக்கியம். நான் ஒரு டேபிளர் காலம் வளைஞ்சு போடுறேன். இந்த டேபிளர் காலத்தை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க.
லோடை பொறுத்து ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட் வந்து நமக்கு என்ன பேட்டர்ன்ல வருது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த டயக்ராம். தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு லோடை பொறுத்து ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து மாறும். அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாயிண்ட் லோடு கொடுக்குறீங்க. பாயிண்ட் லோடு, இந்த பாயிண்ட் லோடு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த டபிள்யூன்னு இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் லோடுக்கு யூனிட் வந்து என்ன, கிலோ நியூட்டன்ல இருக்கும், இல்லைன்னா நியூட்டன்ல இருக்கும். இதுதான் வந்து பாயிண்ட் லோடு. ஓகே, இப்படி இருக்கும்போது நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி வரும்னா ரெக்டாங்குலரா வரும். ரெக்டாங்குலர்னா இந்த மாதிரி வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சு காணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க, படிச்சதை ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். இந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து என்னது, நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வேற இது பெண்டிங் மூமெண்ட் அப்ப எப்படி வரும்னா லீனியரா வரும். ஓகே, லீனியர்னு சாரி இன்க்ளைண்டா வரும். இன்க்ளைண்டா வரும். அதாவது பெண்டிங் மூமெண்ட் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும், இந்த ஷேப்ல வரும். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் நீங்க பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ரெண்டாவது வந்து யூடிஎல். இந்த யூடிஎலாக இருக்கும்போது இது லீனியரா இருக்கும். ஓகே, லீனியர்னா இந்த ஷேப் தான், இந்த மாதிரி இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும்னா கர்வா இருக்கும். சரியா, ஸ்கொயர் பேரபோலான்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் பேரபோலா இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 2 டிகிரி பேரபோலான்னு சொன்னாலும் ஸ்கொயர் பேரபோலான்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகே, 2 டிகிரினாலும் ஸ்கொயர் பேரபோலானாலும் ஒன்று தான். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கர்வா இருக்கும், ஒரு சின்ன கர்வு இருக்கும். சின்ன கர்வுனா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும்னா வைங்களேன், எப்படி சொல்ல, ஒரு சின்ன நார்மல் கர்வு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா 2 டிகிரி பேரபோலா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடிஎலாக இருக்கும்போது நார்மலா நம்ம அதுதான் பண்ணுவோம், கர்வா. அடுத்தது நம்ம யூவிஎல். யூவிஎல் லோடுன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் பியரிங் லோடு. அது வந்து எப்படி இருக்குன்னா இது பேரபோலாவா இருக்கும். இது வந்து என்னன்னா கியூபிக் பேரபோலா, இல்லைன்னா 3 டிகிரி பேரபோலான்னு சொல்லுவாங்க. ஓகே, 3 டிகிரி பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் நீங்க வந்து என்னது நல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இங்க படிக்க வேண்டியது ரெக்டாங்குலர், லீனியர், 2 டிகிரி 3 டிகிரி, ரெக்டாங்குலர், லீனியர் 2 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி, இந்த மாதிரி தான் கான்செப்ட்ல வரும். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். இது இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பா, இல்லைன்னா எக்ஸாம் பண்ண மாதிரி கேட்பா. அதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஸ்டின் டஃபா கேட்கறாங்கன்னா கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கொஸ்டினை செய்யறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் தேவைப்படலாம். என்னால ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா கேட்கலாம். இது வந்து இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தயவு செய்து கோட்டை விட்டுறாங்க. ஓகே ஓகே, இது ரப் பண்ணவா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தெளிவா அதாவது நம்ம இப்ப எடுக்கிறதுல எனக்கு இன்னும் மட்டும் எனக்கு புரியல, தனியா அது மட்டும் எனக்கு சொல்லிதாங்க, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம கண்டிப்பா போடலாம். ஓகே, இனி அடுத்தது ஃபார்முலா டேபிள். ஃபார்முலா பாருங்க, ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட். ஓகே, இதுல இப்ப நம்ம கேண்டிலிவர் கொடுத்துருக்கிறோம். கேண்டிலிவர் பீம்ல மூமெண்ட் ஈக்குவல் டு 0. இங்க லோடு கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து லோடு கொடுக்காம இங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மூமெண்ட்டை கொடுத்துட்டான் அப்படின்னா இங்க வந்து என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு மூமெண்ட். அதாவது ஷியர் ஃபோர்ஸ்னால அதுக்கு யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷியர் ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து கிலோ நியூட்டன், பெண்டிங் மூமெண்ட்டுக்கு யூனிட் வந்து கிலோ நியூட்டன் மீட்டர். லோட் இன்டு டிஸ்டன்ஸ். அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடியது கிலோ நியூட்டன் மீட்டர். இதுக்கு யூனிட் என்னது, மூமெண்ட்டுக்கு யூனிட் என்னது, கிலோ நியூட்டன் மீட்டர். அப்ப ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்னவாயிரும், 0வா மாறிடும். பெண்டிங் மூமெண்ட் வந்து என்னது, அந்த மூமெண்ட் மட்டும் தான் வரும். ஓகே, இங்க இருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து எல்லுனா இங்க வந்து எம் இன்டு எல்லுன்னு வராது. ஏன்னா இங்க மூமெண்டாகவும் கொடுத்துருக்கான்.
மூமெண்ட்னு சொல்லாம கிலோ நியூட்டன் மீட்டர், அதனால அங்க டிஸ்டன்ஸ் தேவைப்படாது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேண்டிலிவர் பீம்ல வந்து யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. சரி, நம்ம இப்போ நார்மலா போயிடுவோம்னா கேண்டிலிவர் பீம்ல ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது டபிள்யூ. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ தான். ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ தான். பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு டபிள்யூஎல். டபிள்யூஎல் லோட் இன்டு டிஸ்டன்ஸ். லோட் இன்டு டிஸ்டன்ஸ். நல்லா புரியுதா? அடுத்தது அதே கேண்டிலிவர் பீம்ல யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. இந்த டயக்ராம் கொடுத்தே ஃபார்முலா கேட்பாங்க, தயவு செய்து தெளிவா படிச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா டபிள்யூ கிலோ நியூட்டன் பர் மீட்டர்ல இருக்கும். டபிள்யூ கிலோ நியூட்டன் பர் மீட்டர், நல்ல ஞாபகம் இருக்கும். லோடு எடுத்தாலே நம்ம எப்படிதான் எடுப்போம். இப்போ இங்க வந்து இதுக்கு லோட கன்வெர்ட் பண்ணணும், அதாவது பாயிண்டோட கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா யூடிஎல பாயிண்டோட கன்வெர்ட் பண்ணும்போது டபிள்யூ இன்டு எல்னு வரும். அதாவது இந்த லோடுன்னு சொல்லக்கூடியது கிலோ நியூட்டன் மீட்டர்ல இருக்கு. கிலோ நியூட்டன் பர் மீட்டர்ல இருக்கு. இன்டு மீட்டர், அதாவது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் இன்டு மீட்டர் போடும்போது இந்த மீட்டர் கேன்சல், கிலோ டபிள்யூவா மாறும். ஓகே, இந்த கான்செப்ட் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா டபிள்யூஎல்னு வரும். இங்க வந்து என்ன டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். எப்படி சார் 2ன்னு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எல். இப்போ நம்ம இங்கே லோடு பார்ப்போமா? இப்போ நம்ம பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஏ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் வச்சுக்கோங்க. அப்போ டபிள்யூ இன்டு எல் இன்டு இந்த பாயிண்டோட கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது இந்த இது வரும்போது என்ன L/2ன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? இன்டு L/2. அப்போ இந்த போடும்போது WL ஸ்கொயர் டிவைடட் பை 2. எல்லாத்துக்கும் தெரியும், பேசிக்கா உள்ளதுதான், இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து என்ன எதுக்குள்ளது அப்படின்னா கேண்டிலிவர் பீம். இனி நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? இனி அடுத்தது இதே இதுல சிம்பிளி சப்போர்ட்டட் பார்ப்போம். இதே இதில் சிம்பிளி சப்போர்ட்டட்னு சொல்லும்போது இங்க வந்து லோட் ஆக்ட் ஆகுது W. இது L/2, இதுவும் L/2. மொத்தத்துல Lன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த லோட் ஆக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை நான் சொன்னேன். ஓகே ஓகே. அப்ப இங்க என்னன்னா நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு எடுக்கும். இப்போ ஒரு ஏ பாயிண்ட்டுக்கு எடுக்கணும்னு சொல்லும்போது W/2ன்னு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும் ஏ பாயிண்ட்டுக்கு. இதே இது பெண்டிங் மூமெண்ட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா WL/4ன்னு வரும். WL/4ன்னு வரும். எப்படி 4ன்னு வந்து இங்க W/2 இன்டு L/2 போடும்போது WL/4 அப்படின்னு சொல்லதான் கிடைக்கும். ஓகே, இது உங்களுக்கு பேசிக்கா நம்ம முன்னாடி படிச்சனால நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அது மாதிரி இப்போ டிஸ்டன்ஸ் மாறுது. இப்போ இது ஒரு சமமான டிஸ்டன்ஸ். இப்போ இங்க ஏன்னு ஒரு டிஸ்டன்ஸ், இங்க ஒரு பின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க பி பாயிண்ட்டுக்கு எடுக்கும்போது என்ன வரும்னா WA/L அட் பின்னு வரும். பில இருந்து எடுக்கும்போது. இதே இது பிக்கு எடுக்கும்போது WB/L அட் என்னது ஏல இருந்து வரும். ஃபார்முலா இது ஏன்னு வச்சுட்டீங்க, இது பின்னு வச்சுட்டேன். இங்க எடுக்கும்போது என்ன எடுப்போம்? இங்க W, இந்த W இன்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுப்போம். இங்க எடுக்கும்போது W இன்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுப்போம். அதுதான் வந்து எடுத்துனா ஏல இருந்து நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட், பில இருந்து எடுக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். இங்க ஃபார்முலா வரும்போது என்ன வரும்னா WAB/L அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வந்து என்னன்னா யூடிஎல் லோட் ஆக்ட் ஆகுது, Wன்னு லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன WL/4ன்னு வரும். WL/2ன்னு வரும். இங்க வந்து WL ஸ்கொயர் டிவைடட் பை 8ன்னு வரும். WL ஸ்கொயர் டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து என்னன்னா நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். இந்த கண்டிப்பா நீங்க இப்போ நான் இப்போ எழுதி போட்ட அந்த ஆறு சப்ஜெக்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. இதோடய நமக்கு என்ன முடியுது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் முடியுது. இன்னும் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய கான்செப்ட் பார்க்க வேண்டியது. அதை வந்து நம்ம கிளாஸ் 3ல நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஆதரவு தான் நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம வீடியோ போடுறதுக்கு நம்மளை தூண்டுதலா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.